அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் நோயாளியுடன் வேகமாக சென்று கொண்டிருந்த 108 ஆம்புலன்ஸில் நடுவழியில் பழுதாகி நின்றிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தரமணியிலிருந்து வேளச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த நோயாளியுடன் சென்ற 108 ஆம்புலன்ஸ் பேருந்தானது தற்போது ஸ்டார்ட் ஆகாததால் அங்கு பழுதாகி நின்றிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னையில் நோயாளியுடன் சென்ற அந்த 108 ஆம்புலன்ஸ் வழியிலேயே பழுதாகி நின்ற நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா தரமணியிலிருந்து வேளச்சேரி நோக்கி அந்த நோயாளியோடு அவசரமாக அந்த 108 ஆம்புலன்ஸ் ஆனது சென்று கொண்டிருந்த நிலையில வழியிலேயே நடு வழியிலேயே அந்த ஆம்புலன்ஸ் திடீரென்று பழுதாகி இருக்கிறது. தொடர்ந்து பழுதான நிலையில் அருகே இருப்பவர்கள் எல்லாம் ஓடி அந்த ஆம்புலன்ஸை கையால் தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை தான் நாம தற்பொழுது பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நோயாளியோடு அந்த ஆம்புலன்ஸ் ஆனது பழுதாகி நின்ற ஒரு நிலையில் அந்த அருகே இருந்தவர்கள் எல்லாம் அந்த ஆம்புலன்ஸை தள்ள முயற்சி செய்தும் கூட அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகாத ஒரு நிலை இருந்திருக்கிறது. தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் ஆனது பழுது சரி செய்யப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ் ஆனது புறப்பட்டு சென்றிருக்கிறது. இதற்கிடையே ஆம்புலன்ஸ் நோயாளியோடு செல்லும் பொழுது இது போன்ற ஒரு சூழலானது உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆம்புலன்ஸ்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என ஒரு புறம் மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போல பார்த்தோம்னா நோயாளியை உடனடியாக அழைத்து செல்ல வேண்டிய அந்த சூழலில் திடீரென இந்த ஆம்புலன்ஸ் வாகனமானது பழுதாகி நின்று இருக்கிறது. நடுவழியில் நின்ற இந்த ஆம்புலன்ஸை அருகில் இருந்தவர்கள் நீண்ட நேரம் கைகளாலேயே தள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அந்த ஸ்டார்ட் ஆகாத ஒரு நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் ஆனது பழுது சரி செய்யப்பட்டு ஆம்புலன்ஸ் புறப்பட்டு சென்றிருக்கிறது. இதற்கிடையே 108 ஆம்புலன்ஸ் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதால் பாதி வழியிலேயே பழுதாகி இருக்கிறது என அந்த புகாரும் கூட எழுந்திருக்கிறது. இதற்கிடையே 108 ஆம்புலன்ஸ்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என மக்கள் ஒருபுறம் வலியுறுத்துகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.